எல்லாருக்கும் வணக்கங்க. ஒரு 2-3 நாளாக வீடியோ போடல, பல பேர் ஏன் போடல அப்படின்னு கேட்டாங்க. ஆக்சுவலாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி இளநிலை மாந்திரீக பயிற்சி புத்தகம் சேல் பண்ணுறதுல கொஞ்சம் பிஸியாக இருக்கும். பல அன்பர்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கோம், சில அன்பர்களுக்கு இன்னும் சொல்லலை. சீக்கிரமாக சொல்லிடுவோம் இந்த வாரத்துக்குள்ளே எல்லாருக்குமே. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள், அதுக்குரிய ப்ரொசீஜர்லாம் சொல்லியிருக்கேன். இப்போ என் கையில் இருக்கிறது கீழா நெல்லி செடி அப்படின்ட்டு இதனோட பேர். என்ன சார் கீழா நெல்லி, இதை எப்படி கண்டுபிடிக்க? உங்களுக்கு பார்த்தா தெரியும், எத்தனை பேர்த்துக்கு தெரியுதுன்னு தெரில. இந்த இந்த இலையோடு சேர்ந்த தண்டில் இது மாதிரி சின்ன சின்ன நெல்லிக்காய் மாதிரி உருண்டையாக இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா கீழா நெல்லி செடி. இந்த கீழா நெல்லி செடியை பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இரவு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவு 11லேருந்து 12 மணிக்குள்ள, அதாவது இந்த டைம் என்கிட்ட ஒரு அன்பர் கேட்டிருந்தார். அந்த அன்பருக்காக நான் இந்த மூலிகை எடுத்தேன். முறைப்படி காப்பு கட்டி சாப நிவர்த்தி பண்ணி இதை எடுத்தேன். இது பார்த்தீங்கன்னா வசீகர மூலிகைன்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக ஒரு ஜோதிடர்கிட்டயோ அல்லது மாந்திரிகிட்டே போயிட்டு என்னோட கல்யாணம் தடையாகிட்டே போகுதுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க இதை தான் செய்ய சொல்லுவாங்க. இந்த கீழா நெல்லி செடியை ஞாயிற்றுக்கிழமை நாள் எடுத்துட்டு அந்த செடியினோட ஆணி வேரை மட்டும் நல்லா உலர்த்திட்டு அதை ஒரு வெள்ளி தாயத்தில் போட்டு மற்றவங்களுக்கு தந்தோம் அப்படின்னா, அவங்க பேருக்கு ஒரு அர்ச்சனை மாதிரி பண்ணி அவங்களுக்கு தந்தோம் அப்படின்னா சீக்கிரமாக கல்யாணம் ஆகிடும். இது ஒரு பெண் வசீகர மூலிகை. அதாவது இதுக்கு பல சக்திகள் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை அந்த ஹோரையில் எடுத்தால் அது பெண் வசியத்துக்கு உபயோகப்படும். ஸோ இந்த மூலிகை நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி இன்னொரு அன்பருக்காக நான் எடுத்த மூலிகை. இதுக்கு மேலே தான் இதை உலர்த்தி அதை வெள்ளி குளிசத்தில் அடைச்சி அவருக்கு தரணும். இது எவ்வளோக்கு சார் சேல் பண்ணுவீங்கன்னு என்கிட்ட கேட்டால் நான் ஓப்பனாக சொன்னால் இதனோட விலை 50,000. அதாவது வெளியில் 50,000 ரூபா வரைக்கும் சேல் பண்ணுறாங்க. இந்த மும்பை சைடு நான் முன்னாடியே சொன்னேன், எனக்கு ஹிந்தியில் கூட 2-3 சேனல் இருக்குது அப்படின்னுட்டு. மும்பை சைடு, டெல்லி, நார்த்தில் பார்த்தீங்கன்னா இந்த தாயத்து மேலே தகடுகள் மேலெலாம் அப்பார நம்பிக்கை இருக்கும். அவங்களாம் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஒவ்வொன்றையும் வாங்குவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு செலவு பண்ணி தான் வாங்குவேன். இதில் ஒன்றும் வேலை இல்லை. நான் அவர்கிட்டயே சொல்லுவேன், இது மாதிரி இந்த நேரத்தில் நீங்களே பிடுங்கி நீங்களே அடைச்சி நீங்களே கட்டிக்குவாங்கம்மா. அவர் கேட்க மாட்டார், நீங்களே எனக்கு செஞ்சு கொடுங்கன்னால நான் அவருக்கு செஞ்சுக்கிறதுக்காக நான் எடுத்தேன். சரி உங்களுக்கும் அப்படியே சொல்லிடுவோமே அப்படின்ட்டு சொல்கிறோம். எந்த ஒரு விஷயத்தையுமே வெளிப்படையாக சொல்கிறது தான் மனு தர்மம். அந்த விஷயம் அழிஞ்சிடக்கூடாது. அதை செய்கிறீங்களோ செய்யலையோ அது ரெண்டாவது விஷயம். அந்த விஷயம் அழிஞ்சிடக்கூடாது. இது பெண் வசீகரத்துக்கு மட்டும்தான் உபயோகப்படும் அந்த நேரத்தில் எடுத்துக்கப்பட்டால். மற்ற நேரத்தில் எடுத்தால் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் உபயோகப்படும். நான் எல்லாருக்கும் இந்த தகடுகள் தாயத்துகள்லாம் சேல் பண்ணுறதில்ல. மற்ற ஆன்மீகவாதிகள் மாதிரி நான் பண்ணுறதில்ல. காசுக்கு ஆசைப்பட்டு நான் யாருக்குமே பண்ணுறதில்ல. எனக்கு தெரிஞ்சவங்க, என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் வெகு சிலருக்கு. நான் பார்த்தீங்கன்னாவே தெரியும், குட்டிச்சாத்தானு, தெய்வ ரகசியங்கள், இதெல்லாம் நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் டாப்பில் இருக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு பர்டிகுலர் பர்சன் அவங்களுக்கு மட்டும்தான் நான் இந்த வாய்ப்பை கொடுப்பேன். அப்படிங்கிறதுனால உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். இந்த 666 மந்த்ரா அதுலேயும் கூட பல விதமான விஷயங்களை மாந்திரிக கிளாஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுவும் இப்போ கிளாஸு ஸ்லோவாகிடுச்சின்னு பல பேர் ஃபீல் பண்ணாங்க. எல்லாம் அந்த புக் சேல் பண்ணுற பிஸி தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ உங்களுக்கு புக் வேணும்னா ஆர்டர் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து அந்த படி ப்ரொசீஜர் படி ஆர்டர் பண்ணுங்கள். பல விதமான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். செய்கிறீங்களோ செய்யலையோ அது அடுத்த கட்டங்க. தெரிஞ்சுக்கோங்க முதல்ல. இப்போ இது இத்தனை நாள் உங்களுக்கு இது தெரியுமா? கீழா நெல்லி செடியை ஞாயிற்றுக்கிழமை இரவு எடுத்து வெள்ளி தாயத்தில் கட்டிக்கிட்டால் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும், பெண்கள் வசீகரம் ஆவாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியுமா? இது உண்மையானா அகத்திய பரிபூரணம் 1200 புக்கு இருந்தால் எடுத்து பாருங்கள், உண்மை. ஸோ பயப்படாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் அறிந்து கொள்ளுங்க. அதுக்கு எங்களோட கோர்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உபயோகரமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.